எல்லாம் முருகன் அருள். இந்த மாவட்டத்தில் நடக்கிறது தான் ஒரு புதுமை என்று நாங்கள் கண்டனுக்கு அருகரா.
சிவபெருமானுடைய பார்வதியினுடைய திருமண நாள் என்று பங்குனி உத்தரம். பங்குனி உத்தரம் என்று சொன்னாலே சிவனுக்கும் அம்பாளுக்கும் திருமணம் நடைபெற்ற நாளிலே மகனுக்கு கும்பாபிஷேகம், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் நடைபெற்ற நாளிலே பிள்ளைக்கு கும்பாபிஷேகம். என்ன ஆனந்தம், என்ன மங்களம், இத்தனை மகத்துவங்களை கொண்டது இன்றைய சைவத்தமிழர்களுடைய இந்த வரலாறு. என்னையும் சைவனியிலே விலங்குக உலகமெல்லாம் என்ற வகையிலே இந்த அற்புதமான தரிசனம் எல்லோருக்கும் கிடைக்கிறது. உலகத்திலே இருப்பவர்கள் எல்லோரும் தருவிப்பதற்காக தொலைக்காட்சிகள் இந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. இனத்துவ சபாபதி குருக்கள் அவர்களுடைய ஆவீன பேரரசனுடைய நெறியாள்களிலேதான் இந்த குடல் நாட்டு விழா, இந்த கும்பாபிஷேக திருவிழா, அற்புதமான ஆனந்த திருவிழா, பக்திபூர்வமான திருவிழா நடைபெறப் போகிறது. திருக்கும்பங்கள் அந்த திருவீதியிலே வலம் வந்து கொண்டிருக்கிறது. வெற்றிவேல் முருகனுக்கு அருகரோகரா, நாய் கந்தனுக்கு அருகரோகரா, அருகரோகரா. முருகன் இன்றைக்கு பாருங்க, மயில ஏறி உலகம் சுத்தி கொண்டே திரிகிறார் முருகன். இன்னும் மயிலை விட்டு முருகன் இறங்கியல. இந்த மாவட்டத்துல நடக்கிறது தான் ஒரு புதுமை என்று நாங்கள் இதை சொல்ல வேணும், நம்ப வேணும். இப்போ சன்மாவுக்கு சொன்ன வர்றாரு பார்த்தீங்களா, இந்த 39வது தலைமுறை பார்த்து 40வது தலைமுறை தன் மகன் பார்க்க போற என்றால் 47ஆம் ஆண்டு வழக்கில் தீர்ந்து இதுக்கு ஒரு தரும்பி இந்த இதுவும் கூடலாத அவைன்ற சொந்த கோயில் அவைய தண்டினோம். ஆனால் அரசாங்கத்துக்கு எல்லாம் பெரிய கட்டினோம். ஓ, பழமையான கோயில், புதுமையான கோயிலும் பழமையான கோயிலும். அதானே அந்த முகம் மாறினெல்லாம் வரலாறு சொன்னானே, கீரிமலை என்னென்று வந்தது, மாவட்ட என்னென்று வந்தது. தெய்வங்கள் இருக்கு ஐயா. இந்த பார்த்தீங்களா இவ்வளவு ஜனங்கள் நிற்குதாண்டு, அது இப்படியான ஜனத்தை கண்டிருக்கலாது. அவ்வளவு ஜனம். இதுவும் புதுமையான கோயில போ மயில் ஏறின வரைக்கும் இறங்கியல. ஆனால் இறங்குவர். இப்ப பாருங்க உலக நாட்டில் எத்தனை யுத்தங்கள் நடக்குது, இவ்வளவு இது நடக்குதுண்டு. இப்ப பாருங்க எங்கட பாணியில வடக்கு கிழக்கு நடந்த பாணியில எல்லாம் தற்கொலை படையா போய் குதிக்கிறாங்க. சிலவ குறைச்சு பிரவாரம் செய்த வேலையைத்தான் இப்ப வெளிநாடுகளும் செய்யுது. சாதாரணம் இல்ல, அவ மனது சுத்தமா உள்ளவனுக்கு அந்த காட்சி அளிப்பவர். ஓ, எனக்கு காட்சி அளித்தது இரவு 6 பேர் வராங்க. பஸ்ஸில் வேல் வச்சிருக்கிறாங்க, குடிக்கட்ட வேல் வச்சு கொண்டு இதுல குத்தோடும் தனி வேலடா, இது குத்தியலாது தலைப்ப வளையடா, வளைச்சா தாண்டா குத்தலாம். 2 குத்த வர திட்டு 18:58 நேரம் நக்கண்டு இதோ முருகன் ஏதோ வழி காட்டியிருக்கிறார். நக்கண்டு பள்ளி பூவெல்லாம் அப்படியே கிடையாது, குளிச்சு குளிச்சு மோட்டி செய்யலாம் வந்தா எனக்கு தெரியாது. இன்னைக்கு என்ன காப்பு சாத்தேன், இங்க வந்தா என்ன காப்பு சாத்தேன். டிக்கெட்டுகள் எல்லாம் விலப்பட்டு போச்சு. இங்க வர சொல்லித்தான் நீ மறந்துட்டா, நான் உனக்கு காட்சி அளிக்கிறேன்பா வேண்டுதான் வந்தேன். மத்தியில் இந்த கப்பு சாத்தில 100 ரூபாய் டிக்கெட் விலப்பட்டு போச்சு. அப்ப ஐயாவுக்கு 11 பிள்ளைகள் வெளிநாட்டில் வந்து நிற்கணும். அப்ப அவரோட சொன்ன இப்படி டிக்கெட் இல்லாமல் டிக்கெட் வேண்டி இதாண்டு போட்டு நல்ல எல்லாம் வேண்டி முருகனுக்கும் வள்ளிக்கும் தெய்வானைக்கும் வேலுக்கு மட்டும்தான் நான் காட்டி கொண்டு போயிடலாம். சாப்பிடையில நேரம் போட்டு துக்கமங்கல சாப்பிட்டு அப்படியே வீட்டை போனேன். ஓ, கோயில் 2லேருந்து 2 வேற கோயில் அவதி போனான், கட்டாரக்கெல்லாம் போனான், எல்லா நாடு வாட்டி வெட்டினான். பிரேமதாசன் வீட்டு பக்கத்துல வேலை செஞ்சினான்.
குணசிங்கப்புற வாழை தோட்டம் எல்லா இடத்தையும் வேலை செய்ய நான் சவுதி இப்போ நான் கட்டாலும் போல சவுதி ஒரு நல்ல நாடு இங்கே மாதிரி எல்லாம் முருகன் தேரெல்லாம் என்ன செய்விக்குது முருகரும் அம்மனும் சூரியனார் சிவன் சந்திரனார் அம்மன் முஸ்லீம் என்னத்தை பார்த்து கும்பிடுறான் புறைய பார்த்து கும்பிடுறான் பாருங்க களத்துல எல்லாம் மஜேசனாட்டு கிடக்கு புள்ளியாட்டு கிடக்கு குருது கிடக்கு புள்ளியாரம் கிடக்கு வயிறு கிடக்கு இன்னும் கிடக்கு வேலைகள் எல்லாத்தையும் போடலாது எல்லாம் ஆண்டவனோட மனம் நினப்பு கோயில் ஓ யூடியூப் சேனல் ஓ சரி அது நான் அங்கே நயனாவில் என்ன வந்து ஓட்டி எடுத்தோம் ஐயாயிரமா படம் எடுக்கலாம் ஒன்றுக்கும் நான் பயப்படும் அது துவாக்கோ போயிட்டோம் கத்திய வாழை கொட்டோம் பயந்தோம் நான் வெளியே போல இந்தியாட்ட எல்லாம் முருகன் தேர்வு என் பேர் வந்து தம்பி நாகன் பாலன் மயில் வாகனன் ஜெயேந்திரன் வடமொழிகளுக்கு சிறி